குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாயாசம் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ நான் பால் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா இடித்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு, ஸோ நான் வந்து சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு பேக்கெட்டு. ஸோ நான் அதில் ஒரு 3/4 பேக்கெட் மட்டும் போட்டு 3/4 எடுத்து அது நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை கிட்ஸுக்கு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆனது பிறகு எடுத்து நம்ம கொதிக்கிற பாலில் வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ அந்த சேமியாவை அதில் நம்ம போட்டுடலாம். ஸோ இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் டெய்லி கொடுக்குற ஸ்நாக்ஸில் இதுவும் ஒரு ஐட்டம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பசங்களுக்காக பாயாசம். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் கேசரி பண்ணியிருந்தேன். இப்போ பாயாசம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த வீக்கு. ஸோ அடுத்தது அது நம்ம பாலில் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி எடுத்து போட்டு நல்லா இன்னும் கூட உடச்சி போடலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன். ஸோ சாப்பிட நல்லாயிருக்கும்ட்டு அதை வறுத்து நம்ம பாலில் போட்டுக்கலாம். ஸோ அண்ட் தென் இது சிம்பிளாக செய்கிற பாயாசம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் கூட இருக்குது. ஸோ அடுத்தது ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதை நல்லா பொரிய விட்டுட்டு ரொம்ப நேரம் பொரிய விட வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு பொரிஞ்சதும் அதை தூக்கி நம்ம பாயசத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ அண்ட் தென் இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு அதுவுமே ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு கலரி விட்டுடுங்க. ஸோ பால் கொஞ்சம் நல்ல திக்னஸ் வரட்டும். வரும்பொழுது ஆறின பிறகு ரொம்ப நம்ம பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்ல. அந்த பதம் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபுல் பேக்கெட் போடாமல் 3/4 பேக்கெட் மட்டும் போட்டிருந்தேன் நான். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஒரு 10 to 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஈகராக வெயிட் பண்ண போகிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.